உலகில் பல நாடுகளில் இப்பொழுது போர் மூலம் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த குட்டி போரானது உலகம் முழுக்க ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்து தற்போது இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலில் ஏவுகணைகளுடைய பங்கு முக்கியம் வகித்திருந்தன. அவற்றினுடைய உதவியுடன் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து பயங்கரவாத தளங்களையும் இந்தியா அளித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள நாடுகள் எதிரியை தோற்கடிக்க ஏவுகணை, அதாவது நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்துடன் தங்களுடைய இராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றன. உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கிறது. இருப்பினும் உலகில் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை எது மற்றும் எந்த நாட்டிடம் உள்ளது என்றுதான் இந்த ஒரு காணொளியில நாங்கள் தெரிந்து கொள்ள போகின்றோம். குறிப்பாக இந்த ஒரு காணொளியில் அவ்வாறான நாடுகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் தான் பேச போகின்றோம். உலகில் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை எது தெரியுமா? இது தொடர்பாக தான் இந்த ஒரு காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். உலகினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக கருதப்படுவது RS-28 சர்மாட் எனும் ஏவுகணை தான். ரஷ்யாவிடம் இருக்கும் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஏவுகணை தான் உலகில் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணையாக கருதப்படுகிறது. மேலும் இது சாத்தான் 2 என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஏவுகணையின் தாக்கு வரம்பு பற்றி பார்க்கிற போது கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது பூமியினுடைய எந்த பகுதியையும் தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கதாக காணப்படுகின்றதாம். அதே நேரத்தில் இந்த ஏவுகணையானது நீண்ட தூரம் தாக்கக்கூடிய திறன் இதை உலகில் மிக நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ICBM ஏவுகணையாக மாற்றியிருக்கிறது. இதன் எடை பற்றி பார்க்கிற போது சுமார் 208 டன்கள் மற்றும் நீளமானது சுமார் 35 மீட்டர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு அறிக்கையின்படி கூறுகின்ற போது RS-28 சர்மாட் MIRV தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 15 அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஒரு திறன் கொண்டதாக காணப்படுகின்றது.